ஆகஸ்ட் 29, 2025, 29/8/2025 தமிழ் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சுவாதி நட்சத்திரம் காலை 11:39 வரை. அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். வளர்பிறை சஷ்டி திதி இரவு 8:23 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சஷ்டி விரதம், சூரிய சஷ்டி, குமார தரிசனம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய், துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருப்பதன் மூலமாக யாருக்கிட்டேலாம் சண்டை போட்டிங்களோ அவங்கக்கிட்டேலாம் இன்னைக்கு சமாதானம் பேசுகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் தாயார் கூட மனஸ்தாபம் இருந்துன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வீடு கட்டக்கூடிய முயற்சியிலெல்லாம் இருந்த தடைகள் விலகும். மொத்தத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் மறந்து சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. மன நிறைவு ஏற்படுகின்ற நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியாக சக பணியாளர்களின் நன்மதிப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மதிப்பை பெற்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வேலையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோக பலன்களை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் குறிப்பாக அந்த லவ் ப்ராசஸில், லவ் ப்ரப்போசலில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தருகின்றது. கடன் உதவிகள் கிடைக்கும். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை தாயாருடைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன ஏற்பட சிறப்பு நாள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோரால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வியாபாரத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் முதலீடுகளில் தனலாபம் அதிகரிக்கும். மிதுன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். உடன்பிறப்புகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். வியாபார வளர்ச்சியும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பெருசாக பாதிப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தாயாருக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். எல்லாமே பாசிட்டிவாக இருக்குன்னு பார்த்தா வேலை மட்டும் கொஞ்சம் படுத்தலாக இருக்குது. கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி பதட்டம் அடைவீர்கள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்தி வரும். பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் அலுவலகத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.
கடக ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து வாங்குறதுக்கு உண்டான முயற்சி மட்டும் இல்லைங்க, திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ராசிநாதன் சந்திரனும் 4ஆம் வீட்டதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுடைய தனிப்பட்ட சுகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோரே உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இன்று உங்களிடம் நட்பு பாராட்டுவது மட்டுமல்லாமல் உங்களிடம் பெட்டி பாம்பாக அடங்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு மன நிறைவும் சுகமும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு மனநிறைவும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். அதாவது இன்றைக்கி உங்களுடைய ஆட்டிடியூட் காமிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இன்றைக்கி யாருக்கிட்டையும் சந்தோஷமாக பேசுவீங்க. ஆனால் சில இடத்துல தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவில் அல்லது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த நபர் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். இன்றைக்கி குடும்பத்தை விட்டு வெளியில் போய் தங்குற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். அதே சமயம் குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் நற்செய்திகளாக அமையும். கன்னி ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால வாக்சாதுரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வார்த்தைகளால் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பாலினத்தவர்களின் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், அதாவது தங்க நகை வாங்கணும், ஏதோ ஒரு விலையுயர்ந்த பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக நீங்கள் இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதை சந்தித்துக்கோங்க. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத நற்செய்திகள் வரும். மூத்த சகோதரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று முன்கோபத்தோட வார்த்தையை விட்டுருவீங்க. ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி சங்கடம் இருக்காது, பின்னாட்களில் சங்கடம் வரும். அதனால் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி. ராசிக்கு குரு பார்வை, கஜகேசரி யோகம். தந்தை வழியில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்கள் வீட்டில் வயசானவங்க யாராவது, குறிப்பாக உங்கள் தந்தையோ இல்லை உங்கள் தாயாரின் தந்தையோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்ற விஷயங்களை கொண்டாடுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். அதில் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சை கேட்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. வயசானவங்களாக இருந்தால், நீங்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு
மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 10 ஒன்றுக்குடைய அதிபதிகள் பரிவற்றிருப்பதன் மூலமாக உங்களுடைய வேலையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு உங்கள் பேரில் இருந்த அவச்சொல் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்கள் எதிரிகள், ப்ரொஃபஷனல் எதிரிகள்லாம் உங்களின் அருமை தெரிந்து செயல்படுவார்கள். உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அடுத்தவங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுப்பீங்க. விருச்சி சந்திரன் இருக்கிற சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கான கடன் சார்ந்த செலவுகள், எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். இதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட வருடங்களுக்கு பிறகு மன நிம்மதி ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் மூலமாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலானாலும் அதை கடனை அடைக்கிறதுக்கு பயன்படுத்திப்பீங்க. உங்களுக்கு மன நிறைவு ஏற்பட்டு நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா ஃபாரின் போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த வேலை விஷயமா உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இடமாற்றத்திற்கோ பதவி மாற்றத்திற்கோ எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முதலீடுகள் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கடன் அடைபடுவது மட்டுமல்லாமல் மன நிம்மதியோடு தூங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயம், கணவன் மனைவி உறவில் அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கௌரவம் பாதிக்கப்படாது. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 8-11 அதிபதி பரிவர்த்தனை பெறுவதே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் அரசாங்க அங்கீகாரத்திற்கு. மகர ராசி, தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயார் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் கூடயோ இல்லை உங்கள் வீட்டில் வேறு வயசானவங்க இருந்தாங்கன்னா புகுந்த வீட்டு வயதானவர்கள் இருந்தால் அவர்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எல்லாம் நல்ல விஷயமா இருக்குது, ஆனால் ஏன் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும்? நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு ஈகோயிஸ்டிக்காக தெரியும். அதனால் அடுத்தவங்க உங்கள் பேரில் தப்பான எண்ணத்தை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்ப விஷயத்தை வெளியாடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி குறிப்பாக நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் மாமியார் பேச்சை கேட்டு நடங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவியையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். போலீஸ் கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசி, பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். எதிரிகள், கடந்த காலத்தில் உங்கள் பேரில் கேஸ் போட்ட எதிரிகள், வழக்கு தொடுத்த எதிரிகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அல்லது வழக்குலேருந்து அவங்க வித்ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள். இன்றைக்கி நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா பிரச்சனையாகும். அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா அவங்களே வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் ஈகோயிஸ்டிக்காக செயல்படுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஆனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். அதாவது நமக்கு நல்ல விஷயம் நடக்கிற நேரத்தில் நம்ம பேசி கெடுப்போம். இப்போ கெட்டு போகிற நேரத்தில்
அடுத்தவங்க பேசி நல்லது பேசி உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக எடுத்த முயற்சிகள் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனசும் உடம்பும் ஒத்துக்காது. அதாவது உங்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு 7:54 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடையும். ஆனால் அந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் எதையாவது பண்ண போக தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இரவு 7 மணி வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. அதனால் இத்தனை நாளாக உங்கள் பேரில் இருந்த அவமரியாதை விலகும் வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் எதிரிகள் அடங்கி போவார்கள் அல்லது உங்கள் விஷயத்தில் அவங்க விட்டு கொடுத்து செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமிட்டி, ப்ரொஃபஷனல் காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களிடம் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய தெளிவான நாள். மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் நிவர்த்தியாகும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்களை உடன்பிறப்புகளோ குழந்தைகளோ சக பணியாளர்களோ உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வாங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமான உதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். இன்று வியாபாரத்தில் பண வருமானம் ஏற்படும். ஆனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.